ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னபோது அப்போது ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா அப்படின்னு கேட்குறார். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவம் என்ன? ஓரின சேர்க்கை, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுகள் இருக்கிற ஒரு 2 பட்டணம். அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பு. அந்த பட்டணத்தில் தான் லோத்து போயிருக்கிறார். லோத்துனா அவர் மட்டும் போயிருப்பாரா? அவர் கூட வேலைக்காரன்லாம் போயிருப்பான், அப்படிதானே? அவர் மனைவி 2 பெண் பிள்ளைங்க கூட எல்லாம் போயிருப்பாங்க. அதனால தான் அவர் கேட்குறாரு, 50 பேர் இருந்தால் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? 45 பேர் இருந்தால் அழிப்பீங்களா ஆண்டவரே? 40 நீதிமான்கள் தான் அழிச்சிருவீங்களா? 30 நீதிமான்கள் தான் அழிச்சிருவீங்களா கேட்ட ஆண்டவர், இல்லை அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தால் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தா 10 நீதிமான் இருந்தால் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதுக்கு மேல அவர் ஜெபிக்கல. ஏன்னா அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, என்கிட்ட இருந்து போன லோத்து யாரு தான்? என்கிட்ட இருந்து போன லோத்து நீதிமான் தான். அவர் நினைக்கிறாரு லோத்து ஃபேமிலியாவது காப்பாற்றணும்ல. ஒருவேளை மனைவி நீதிமானா இருக்கலாம், பிள்ளைகள் நீதிமானா இருக்கலாம், இல்லை வேலைக்காரன் நீதிமானா இருக்கலாம். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா 10 நீதிமான் கூட இல்லைன்னு அர்த்தம்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஆளுங்க போன கூட்டத்தில் யாரும் இல்லை, நீதிமான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கவனிங்க, கர்த்தர் நீதிமானின் சந்ததியோட இருக்கிறாரே அப்படின்னு வசனம் இருக்கு. எந்த சந்ததி கூட இருக்கிறாரா? நீதிமானின் சந்ததியோட இருக்கிறாரே. நீதிமானுக்காக வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமானின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்போ நீதிமானுக்காக தான் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார். நீதிமான்களை உருவாக்குவதற்காக தான் வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆனால் இங்கே நீதிமான்கள் எழும்பல. லோத்து அங்கே சண்டை போட்டு போயிட்டான், வாக்குவாதம் பண்ணிட்டு போயிட்டு அவன் எதிர்பார்த்தலாம் செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை, அதை எதிர்பார்த்துட்டு போயிட்டான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது பசன்னு தெரியுது. சொல்லுவாங்க பாருங்க, இக்கரைக்கு இங்கிருந்து அங்க பார்க்கும்போது அது பசன்னு தெரியுமா, அங்கிருந்து இங்க பார்த்தா இது பசன்னு தெரியுமா? அது போல லோத்துக்கு அங்கிருந்து பார்க்கும்போது சோதோம் கொமோரா செழிப்பா இருந்து. தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க, நமக்கு நிறைய விஷயம் பிளஸ்ஸிங்கா தெரியும், செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும், அப்படிதானே? ஆனா இந்த லோத்துக்கு என்ன புரியலன்னா, அங்க இருக்கிற பாவம் புரியல அவனுக்கு. எங்க இருக்கிற பாவம் புரியல. செழிப்பை மட்டும் கவனித்தான், அழகை மட்டும் பார்த்தான். ஆனா அங்க இருக்கிற பாவம் அவனுக்கு தெரியல. அந்த ஊருக்குள்ள போய் அவன் நீதிமானா இருந்தாலும் பயந்து நடுங்கி வாழ வேண்டியதா இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் சொல்றான் பாருங்க, என் பெண் பிள்ளைகளை கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த விருந்தாளிகள் என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. ஏன்னா வந்த அத்தனை பேர் ஆண் தான். அப்போ வேண்டான்றானுங்க. அப்படின்னா என்னன்னா, ஓரினை சேர்க்கையாளர்கள் அவங்களுக்கு கூட என்ன வேணா பண்ணுங்க, அவங்கள வேணா அவங்க வாழ்க்கை சீரழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்றான். அப்போ இவன் ஒருவனே அங்கே நீதிமானாயின் இருக்கிறான். கவனிச்சு பாருங்க, லோத்தை வந்து அந்த தேவனுடைய தூதனானவர் கூட்டிட்டு போறார். வா, நீயும் உன் மனை பிள்ளைங்களா வா, உனக்கு மருமகன்ல இருந்து அவங்களையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னா, மருமகன்லாம் கூப்பிட்டா சிரிக்கிறானுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றானுங்க. இவரும் மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் போறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த லோத்தின் மனைவி அவள் என்ன பண்ணானா, திரும்பி பார்த்தா, அவள் உப்பு தூணாய் நின்று விட்டாள். அதற்கு பின்புதான் 2 பெண் பிள்ளைகள், அவர்களும் வாழ்க்கை சரியில்லாம அவர்களும் அருவருப்பாய் போனார்கள். கவனிச்சு பாருங்க, லோத்து நீதிமான் தான், ஆனால் அவன் சந்ததி நீதிமானா இருக்கவில்லை. அல்லேலூயா. அதனால் அவன் சந்ததி மோவாபின் சந்ததியாய், அருவருப்பான சந்ததியாய் மாறி போனது. அல்லேலூயா. கவனிங்க, நீங்க உங்க சந்ததிய நீதிமானின் சந்ததியா கொண்டு போனோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சந்ததியை நீதிமானின் சந்ததியா கொண்டு போறாங்களான்னு பார்த்தா இல்ல. அல்லேலூயா. நீதிமானின் சந்ததியாய் நீங்கள் எழுப்பணும். உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்து இருக்கிறதா இருக்கணும்.
உங்க குடும்பத்தில் கிறிஸ்து இல்லாமல் இருக்கக்கூடாது.